வணக்கம். கடகராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 முதல் 2026 வரை. கடகராசிக்காரர்களுக்கு 9 கிரகங்களால் வரக்கூடிய பலன்களும் 9 கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும் பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். இது தரக்கூடியது நற்பலன்களா கெடு பலன்களா என்பதை சிறு விளக்கமாக சொல்லக்கூடிய பதிவாகவே இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து கிரகங்களும் எந்தெந்த ராசிகளில் அமர்கிறது என்பதை ஜோதிட ரீதியாக பலன்களை சொல்லக்கூடியது ஒரு ஜோதிடரின் கடமை. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்துவிட்டால் பாதகங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. நல்ல தசாவாக இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து காணப்படும். அப்படி இல்லாமல் தசாவும் சரியில்லாமல் இருந்தால் கெடு பலன்கள் என்பது சற்று அதிகமாக இருக்கும். அஷ்டம சனியே விலகப் போகிறது, இன்னும் கஷ்டங்கள் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் எப்படி நம்பி எப்படித்தான் வாழறது என்கின்ற கேள்வி வரும். எல்லா ஜோதிடரும் பலன்கள் மாற்றி சொல்லும்போது நீங்கள் மட்டும் கெடு பலன்கள் நடக்கப் போகிறது, மிக கவனமாக இருங்கள் என்று சொல்லுவது மனசுக்கு சங்கடமாக இருக்குன்னு ஒரு சிலர் மன வேதனையுடன் சொல்லி இருப்பது கஷ்டமாக இருக்கு. உங்களுடைய சொந்த ஜாதகம் என்பது லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்களை பார்த்து சொல்லுவது என்பது வேறு. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மற்ற உபகிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்து சொல்லுவது என்பது வேறு. ஒருவருடைய வாழ்க்கையை எந்த நிலையிலும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுவதும் எந்த நிலையிலும் படு பாதகத்தை செய்து அகல பாதாளத்தில் தள்ளக்கூடிய சக்தி குரு சனி ராகு கேது பயிற்சி காலங்களில் கட்டாயமாக இருக்கும். விழிப்புடன் இருங்க, மிக கவனமாக இருங்க என்று ஒவ்வொரு பதிவிலும் கடகராசிக்காரர்களுக்கு பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டு இருந்ததற்கு காரணம் குரு பகவான். எப்பவுமே பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களை அடைய வேண்டுமென்றால் குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இந்த பலனாகப்பட்டது கடகராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருத்தமாக இருக்காது. பிறந்த பிள்ளைகளுக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் படிப்பை முடித்துவிட்டு வேலைகளை தேடுகின்ற ஒரு சிலருக்கும் வேலையை தேடி வாழ்க்கையை தேடி அமைத்து கொண்டு வாழ்க்கையில் பல வகையான இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கும் குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ இருக்கின்ற ஒரு சிலருக்கு ஒரு பலன்கள் என்பது மாற்றம் பெற்று ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டு இருப்பது தான் குரு சனி ராகு கேது பயிற்சி என்பது. இந்த பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு தசா வலிமையாக இருந்திருந்தால் கெடு பலன்கள் இல்லாமல் இருக்காது, குறைந்திருக்கும். அப்படி இல்லாமல் பாதக தசாவாக இருந்திருந்தால் பல வகையான கஷ்டங்களை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2024 இருந்திருக்கும். 2025க்கு மாறப்போகிறோம். இந்த ஓராண்டில் கிரகங்கள் எந்த நிலையில் அமருகிறதோ அதை வைத்து சொல்ல வேண்டியது தான் பலன். 2025இல் குரு பகவான் விரய குருவாக வந்து விடுவார். விரய குருவென்றாலே சுப விரயங்களோ அசுப விரயங்களோ கட்டாயமாக இருக்கும். ராகு கேதுக்கள் நற்பலன்களை இதனால் வரையில் பெரிதளவு செய்யாமல் போயிருந்தாலும் ஓரளவுக்காவது உங்களுக்கு நற்பலன்களை தந்திருப்பார்கள். ஆனால் இதே ராகு கேதுக்கள் 2025இல் கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானமான 2ஆம் ராசியில் கேது பகவானும் 8ஆம் ராசியில் ராகு பகவானும் அமருவது சற்று கெடு பலன்கள் அதிகரிக்கும். அஷ்டம சனி போன உடனே ராகு 8ல் அமர்ந்துட்டாரா அப்படின்ற கேள்வி வரும். மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா
வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய கடகராசி. கடன் வாங்கியாவது வாழ்க்கையில் எதையாவது செய்யலாம் என்று நினைத்து கொண்டு பல நாளாக தூக்கமும் இல்லாமல் நிம்மதியும் இல்லாமல் குடும்பத்திலையும் சிக்கல், செய்கிற தொழிலையும் சிக்கல், நம்பியவர்கள் ஏமாற்றும், நம்பிக்கை துரோகம், அது மட்டும் இல்லாமல் பொருள் போச்சு, பணம் போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, சொத்து போச்சு, செய்கிற வேலை போச்சு, நம்பிக்கை துரோகங்களால் உறவுகளும் விட்டு போச்சு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அஷ்டம சனி காலங்களில் பட்ட கஷ்டங்கள் என்பது கொஞ்சம் நெஞ்சமாக இருக்காது. பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பது தான் அஷ்டம சனி. நம்பிக்கை துரோகமா? அஷ்டம சனியில் என்னவென்று உணர்ந்திருக்கலாம். ஏமாற்றங்களா? அஷ்டம சனியில் ஏமாற்றம் என்றால் என்ன என்பதை உணர்ந்திருக்கலாம். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளும் அவர்களுடைய விஸ்வரூபம் என்ன என்பதை தெளிவாக புரிந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. நண்பர்களும் துரோகிகளாக மாறுவார்களா என்கின்ற கேள்விக்கு விடையை கொடுத்தது அஷ்டம சனி. கையில் இருக்கின்ற காசு பணத்தை தண்ணீராக கரைத்தும் உடல் நலத்தில் நற்பலன்கள் இல்லாமல் போனது செய்தது அஷ்டம சனி. இத்தனை பாதகங்களும் செய்து வந்த அஷ்டம சனி விலகினால் நற்பலன்கள் இருக்காதா என்றால் இருக்கும், பெரிதளவாக இருக்காது. நல்லது நடக்கும், உடனடியாக நடக்காது. எதற்காகன்னு கேட்டிங்களேனாக்கா, 4 ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்களில் அஷ்டம சனி மட்டும் விட்டு விலகியது. அவரால் ஏற்பட்ட கஷ்டங்களும் சிறிது சிறிதாக குறையும். கொடுக்கும்போது மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு அவர் விலகும் போது மட்டும் சிறிது சிறிதாகத்தான் விலக்குவாரா என்கின்ற கேள்வி என்பது கட்டாயமாக இருக்கும். அதற்கு குரு பகவான் ஒத்துழைக்கணும், ராகு கேதுக்கள் ஒத்துழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் தசாவும் ஒத்துழைக்கணும். வெறும் சனி விலகியது, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் பல வழிகளில் வரப்போகிறது அப்படின்னெல்லாம் பொய் சொல்லிடக்கூடாது. எதற்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒருவருடைய ராசி பலன்களை பற்றி போடும்போது இந்த கிரகம் விலகியதும் அடுத்த கிரகமாகப்பட்டது என்ன நிலையில் அமருகிறது என்பதை தெளிவாக பார்த்து பலன்களை சொன்னாதான் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். நல்ல பலன்களை சொல்ல வேண்டும் என்று தான் எனக்கும் ஆசை. ஆனால் அது நடக்கணுமே. அது நடக்காமல் போய்விட்டால் மனம் சங்கடப்படும், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடும். ஆகையால் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகப் போகிறது, மகிழ்ச்சி. ஆனால் விரய குருவாக குரு பகவானும் 8ஆம் இடத்தில் ராகுவும் 2ஆம் இடத்தில் கேதுவும் அமருவது இன்னும் சில மாதங்களோ அல்லது 1.5 ஆண்டு காலமோ பொறுமையாக இருக்க வேண்டும். காரணம், கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற இடத்தை பொறுத்து தான் பலன்கள் அமையும். ஆகையால் கடகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்கிறது. ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்லப்படும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரர்கள் மனம் வெறுக்க வேண்டாம், மனத்தளர்ச்சி அடைய வேண்டாம். வாழ்க்கை என்பது ஒரு நிலையில் இல்லாமல் பல வழிகளிலும் சிக்கல்களும் கொடுப்பது என்பது உங்களை எண்ணற்ற சுமைகளை சுமக்க முடியாமல் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி தொல்லைகளை கொடுத்து வந்த காலங்கள் சிறிது சிறிதாகத்தான் குறையும். சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? சனியே கெடுத்தால் யார் கொடுப்பார் என்கின்ற பழமொழி இருக்கிறது மாதிரி உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும். எந்தெந்த கிரகங்கள் கெடுக்கின்றதோ அந்த கிரகங்களே கொடுக்க ஆரம்பிக்கும். மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வேண்டும். அஷ்டம சனி என்றாலே நமக்கு ஒரு பல வகையான கஷ்டங்கள் கொடுத்ததினால் உடல் நலத்தில் பாதிப்பு வந்திருக்கலாம். மனநலம் என்பது சரியில்லாமல் இருக்கலாம். இனிமேல் வாழ்க்கையில் எங்கேருந்து நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு ஒரு நல்ல நிலைக்கு போக முடியும் என்கின்ற விரக்தியும் இருக்கலாம், வேதனையும் இருக்கலாம்.
இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய அதிகப்படியான நம்பிக்கையால் அஷ்டம சனி வருவதற்கு முன்பதாக நீங்கள் எடுத்த முடிவாகத்தான் இருக்குமே தவிர, அஷ்டம சனியில் இவ்வளவு பாதகம் வரும் என்று தெரிந்திருந்தால் நீங்கள் அந்த தவறான வழிகளும் தவறான முடிவும் எடுத்திருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் அனுபவ பாடத்தை கொடுத்தது சனி பகவான். எந்த உறவு நல்ல உறவு, எந்த உறவு கெட்ட உறவு என்பதை பிரித்து அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்களுடைய நிலை என்ன, எது இருந்தால் நம்மை மதிப்பார்கள், நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிய வைத்த சனி பகவான். சனி பகவான் எப்பொழுதுமே கெட்டது செய்யக்கூடிய கடவுள் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, மறைந்திருக்கக்கூடிய எதிரிகளையும் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய மனிதர்களையும் இதனால் வரையில் நம்பியிருந்த உறவுகள் அனைத்துமே கெட்ட உறவுகள் என்பதை தெள்ள தெளிவாக புரிய வைத்தது அஷ்டம சனியில் சனி பகவான். நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னாக்கா, ஒரு ஞானியாகவும் அனைத்தும் உணர்ந்த ஒரு மனிதராகவும் மாறி இருப்பதற்கு காரணம் சனி பகவான். பணம் இல்லை என்றால் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களை வெறுப்பார்கள், அவர்களை துஷ்டமாக எண்ணுவார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்திருக்கலாம். ஆகையால் கடகராசிக்காரர்களுக்கு 2025 நற்பலன்கள் என்பது சிறிதளவும் கெடுபலன்கள் என்பது சிறிதளவும் மாறி மாறி நடந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டுமென்றால் பொறுமையும் அதற்கு உண்டான செயல்களும் இப்பொழுதிருந்தே செய்து கொண்டு வரலாம். பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியுமா? எங்களால் வாழ முடியுமா? வாழ்வதற்கு வழியை இந்த கிரகங்கள் எப்பொழுதுதான் கொடுக்கும். கும்பிட்ட கடவுளும் எங்களை வெறுத்து ஒதுக்கியதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, 7.5 சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, கண்டக சனியாக, அஷ்டம சனியாக சனி பகவான் இந்த காலகட்டங்களில் வரும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அனுபவ பாடங்களை நடத்துவார். அந்த அனுபவத்தால் மிகவும் கஷ்டப்படக்கூடிய ராசிகளாக இருப்பதை விட அந்த நேரத்தில் உங்களுடைய வயது, உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பு, அதிலிருந்து வரக்கூடிய நற்பலன்களோ தீய பலன்களோ இதுதான் உங்களை வாழ்க்கையில் பக்குவப்படுத்தும். கஷ்டங்கள் இல்லாமல், நஷ்டங்கள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல், உறவுகளால் ஏற்படக்கூடிய சிக்கல் இல்லாமல் யாரும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லுவதில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களும் பல வகையான மனவேதனைகளும் கட்டாயமாக மாறும். கிரகங்கள் சரியில்லை, எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியல. கடகராசி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, எதையாவது செய்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், எப்படியாவது இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சுமைகளை குறைக்க வேணும், நல்ல வேலை அமையணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா முடியாதா என்கின்ற கேள்விக்குறியில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு இருக்கும். ஆனால் இந்த நேரமாகப்பட்டது பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 12 மறைவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. 2025 ராகு கேதுக்கள் தவறான இடத்தில் இருக்கும்போது மனம் வேற ஏதாவது செய்யலாம் என்கின்ற மாயையை நோக்கி போகும். இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, பொறுமை, எத்தனை துன்பங்கள் மனிதர்கள் கொடுத்தாலும் என்னால் மீண்டு வர முடியும், என்னாலேயும் வாழ முடியும், பிரச்சனைகளை அனைத்தும் தீர்த்துவிட்டு நாங்கள் நல்ல நிலையில் வாழ்வோம் என்கின்ற நம்பிக்கை கடகராசிக்காரர்கள் அந்த நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். நம்பிக்கையை கைவிட வேண்டாம். சில மாதங்கள் கஷ்டங்களும் மற்ற சில மாதங்கள் மத்தியம பலன்களும் அதற்கு பிறகு உயர்வான பலன்களும் தரும். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சியில் இந்தந்த கிரகங்கள் இத்தகையான
பலன்களை தரப்போகிறது என்பதை தெளிவாக சொல்லப்படும். கேட்டு பயன்பெறலாம். கடகராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருவது மிகவும் சிறப்பாக இருக்கும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அமைதி, நிதானம், பொறுமை. உடலில் சில மாற்றங்களாக இருக்கும். மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கும். பொறுமையாக இருந்தால் கிரகங்கள் மாற்றங்களால் வாழ்க்கையில் மாற்றமும் இருக்கும், முன்னேற்றமும் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.